ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேன்சி பட் சென்னை. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ எதை பற்றினா புறா சம்மந்தப்பட்டது. புறாவில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைப்ஸ் புறாவுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னா ரேசிங் ஓமர், அதுக்கப்புறம் சாதா புறா, அதுக்கப்புறம் கர்ணப்புறா. இது 3மே இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேன்சி பட் சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்க போகிற நண்பர் என்னென்ன புறாலாம் ப்ரீட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை ட்ரைனிங்கும் பண்ணிகிட்ருக்காரு. ஓமர், கர்ண, சாதா இந்த 3 விதமான பறவைகளையும் அவர் ரொம்ப ஆசையாக வளர்த்துட்டுருக்காரு. அதில் ரொம்ப மெயினாகவே பார்த்தீங்கன்னா ஓமர் புறா. அவர் சென்னை ஓமர் கிளப்லேயும் இருக்கார். அந்த கிளப்பு மூலயமா தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நடக்கிற எல்லா காம்படிஷன்லேயும் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய காம்படிஷனில் வின்னிங் ப்ரைஸும் பண்ணியிருக்காரு. அதை அவர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. அவரோட புறாலாம் எத்தனை கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வின்னிங் பண்ணியிருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர்ஸ் சொன்னார். அதுக்கப்புறம் 750 கிலோமீட்டர்ஸ் 750 கிலோமீட்டரு சொல்லியிருக்காரு. 1000 கிலோமீட்டரும் விட்டுருக்காங்களாம். வாங்க போய் அவர் வீட்டிலே போய் பார்ப்போம். உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க. உங்கள் நேம் என்ன? என் பேர் அன்பரசு. என் நண்பர் பேர் யுவராஜ். யுவராஜ், இது எந்த இடம்னா? இது சேரவயல், கண்ணகி நகர். இப்போ நீங்கள் என்ன மாதிரியான புறாக்கள்லாம் இங்கே ஃபுல்லாக நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்க? நாங்கள் முதல்ல 3 வகையான புறாக்கள் வச்சுருக்கோம். சரிண்ணா. ஓமர் வச்சுருக்கோம், கர்ணை வச்சுருக்கோம், சாதா வச்சுருக்கோம். சரி. இப்போ அதிகபட்சமாக வச்சுருக்கிறது ஓமர் தான் வச்சுருக்கோம். ஓமர். நீங்கள் இங்கே தமிழ்நாட்டு ஃபுல்லாக நிறைய ரேசிங்கில் நிறைய போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டோம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் போயிட்டு வந்த ரேஸ், அதில் நீங்கள் வின் பண்ணது, அதை பற்றி எதனா ஷேர் பண்ண முடியுமா? இப்போ எங்களது லாஸ்ட்டாக 750 வரைக்கும் எங்களுக்கு வின் பண்ணியிருக்கு. இப்போ 1002 லாஸ்ட்டாக போட்டிருக்கோம். இனிமேல் தான் ரிசல்ட் வரணும். இப்போ நீங்கள் விட்டு வந்திருக்கீங்க ரேசிங்கில்? ஆமாம். ஓகேண்ணா. இப்போ நீங்கள் மொத்தமாக ஓமர் புறா இங்கே எத்தனை ப்ரீட் பண்ணுறீங்க? கர்ண, சாதா, இதில் நீங்கள் அதை தனித்தனியாக முதல்ல நாங்கள் ஓமர் புறா தான் இப்போதைக்கு அதிகமாக வச்சுருக்கோம். சாதா புறா ஒரு டயத்தில் வச்சுருந்தோம், நிறையா இருந்தது. இப்போ அதை கம்மி பண்ணி எங்களுக்கு தேவையானது மட்டும் வச்சுருக்கோம். ஃபேன்சியில் எதனா பண்ணுறீங்களா? ஃபேன்சி அதிகபட்சம் ஃபேன்சி நம்ம அதில் லைக் பண்ணுறதில்ல. ஏன்னா ரேஸுக்குன்னு யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் ஃபேன்சி யூஸ் பண்ணிக்கிறோம். சரிண்ணா. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் இப்போ இங்கே எவ்வளோ நாளாக வளர்த்துட்ருக்கீங்க? எத்தனை வருஷமாக? நான் கிட்டத்தட்ட சின்ன குழந்தையிலேருந்தே வளர்த்துட்டு. சின்ன குழந்தைல விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் வளர்த்துருக்கேன். சரிண்ணா. இப்போ இது புறாக்கு இப்போ ஓமர் புறாக்கு நம்ம ரேசிங்க்கு அது மேக்ஸிமம் செலக்ட் பண்ணும்போது கண்ணை பார்த்து செலக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லாமல் வேறு எதனா அதோட பாடி கண்டிஷன், ரெக்கை, அதோட டேலு, அதோட கலர்ஸு இதெல்லாம் சேர்த்து பார்த்தா மட்டும்தான் பண்ண முடியும். கண்ணு ஒரு சின்ன ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். அது ஒரு சின்ன ஒரு பார்ட் அதில் செக் பண்ணுறது. அதில் ஒரு பார்ட் ஒரு சின்ன பார்ட், அது கண் பார்க்குறோம். அதோட ஏஜ் என்னன்னு பார்க்கறதுக்காண்டி அந்த கண்ணில் வியாதிகள் தெரியும். அதில் என்ன வியாதி இருக்கோ அது அது கண் வழியாக தான் பார்க்க முடியும். பாடியில் தெரியவே தெரியாது. அதுக்கு என்ன வியாதி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்குறது கண்ணில் மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ அதே போல் நம்ம கர்ணப்புறாவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்ணை பார்த்தா செக் பண்ணுறாங்க. இப்போ ராம்புரி கர்ணன்றாங்க, நம்ம தமிழ்நாட்டு கர்ணன்றாங்க. அதில் எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அதில் கர்ணப்புறாவில் நிறைய வகை இருக்குது. ஒரு 5-6 வெரைட்டி இருக்குது. மேலே பறந்து வலிச்சு அடிக்கிறதுன்னு சொல்லுவோம். கீழே உருண்டு பறந்து கீழே உருளும். கீழே உருள்றது உங்களுக்கு மேலே பறக்கும்போது அடிக்காது. அது கீழே மட்டும்தான் உருளும். பறக்கும்போது நார்மல் பேர்டு மாதிரியே பறக்கும். கர்ணப்புறான்றது நல்லா வலிச்சு அடித்து பறக்கிற புறா டைமிங் கொடுக்கும். அது ரேஸுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். இந்த கீழே உருள்றது ரேஸுக்கு பயன்படுத்த முடியாது. இப்போ நம்ம நார்மல் டேஸில் கொடுக்குற ஃபுட்டுக்கும் ரேசிங் டைமில் கொடுக்குற ஃபுட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. நார்மல் டயத்தில் ஃபீடிங்க்கு நாங்கள் வேறு ஃபுட்டு கொடுப்போம். ரேசிங் டயத்தில் கொடுக்குறது எல்லாமே நல்லா ஹெவி ஃபுட்டாக கொடுப்போம். எப்படின்னா பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது. இப்போ நம்ம இப்போ சாதா, ஓமர், கர்ணா இது 3மே ரேஸில் என்னென்ன மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும்? ஓமர் புறான்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்டன்ஸ். ரெண்டாவது ஃபாஸ்ட், எவ்வளோ வேகமாக வருது, எவ்வளோ தூரத்தை கடந்து வருது, இது மட்டும்தான் ஓமர் புறா. சாதா புறான்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் பறக்குது, எந்த இடத்துல கரெக்டாக. அது எப்படின்னா சாதா புறாக்களுக்கு விதிமுறை அதிகம். இந்த இடத்துல தான் இறங்கணும், இத்தனை நாள் பறக்கணும், இந்த டயத்துக்கு தான் இறங்கணும், இவ்வளோ நேரம் தான். ஒரு புறா கூட சேர்ந்து பறந்தால் கூட அது ரிஜெக்டட் ஆகிடும். அது பந்தயத்தில் ஜெயிக்க முடியாது. இப்போ கர்ணனா பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கம்பல்சரி டைமிங் கொடுப்பாங்க. கண்டிப்பாக புறா தப்படி அடிக்கக்கூடாது. பரலும் போது கரெக்டாக பரலணும். ஒரு இப்படி பரல்றதோ அப்படி பரல்றதோ இருந்ததுன்னா அது மிஸ்டேக்கில் வரும். கரெக்டாக 3 மணி நேரம் கம்பல்சரி பறந்துட்டா அந்த புறா 3 நாள் பறக்கணும். அதே மாதிரி ஒரு நாள் மட்டும் பறந்துட்டா போதாது, 3 நாள் பறக்கணும். அது இறங்குற ஒரே இடத்துல இறங்கணும். அதே மாதிரி பறக்க விடும்போது 6 புறா நிற்க வைப்போம் மேலே. அந்த 6 புறாவும் பார்த்து அந்த ஒரு புறா மட்டும்தான் பறக்கணும். வேறு எந்த புறாவையும் அது டிஃப்ரெண்ட் பண்ணி பார்த்து வேறு இடத்துலையும் மாற்றி இறங்குச்சுன்னா அவுட்.
இப்போ நம்ம ஓமர் புறாவை இப்போ ட்ரைனிங் கொடுக்கணுன்னா ஒரு நெக்ஸ்ட் மந்த் இப்போ ட்ரைனிங்னா அதுக்கு எத்தனை மாதத்துக்கு முன்னாடிலேருந்து நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும்? எந்த ஏஜ்லேருந்து நம்ம புறா வந்து ட்ரைனிங்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம்? பார்த்தீங்கன்னா ஒரு பட்டான்னு ஒரு களின்னு சொல்லுவோம். ஒரு களி விடணும் போது அது அப்போ தான் கீழேருந்து கூண்டுலேருந்து மேலே ஏறி கீழே இறங்கும். அந்த கண்டிஷனில் நீங்கள் கொண்டு போய் போட்டிங்கன்னா தொலைஞ்சிரும். அதுக்கப்புறம் 2 களி ஆகும்போது புறா நம்ம ட்ரைனிங்க்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். 2 களின்னு சொல்கிறது வந்து அதோட ரெக்கையில் 10 ரெக்கை வரும், முன்னாடி இருக்கிற ரெக்கை. அதில் 2 ரெக்கை கொட்டிடுச்சு, 2வது பல் முளைக்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு பல் முளைக்கிற மாதிரி தான். 2வது பல் முளைக்கும் போது அதை கொண்டு போய் பறக்க விடலாம். பறக்க விடும்போது அது குறைஞ்சது ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர் போடுவோம். அதுக்கப்புறம் போக போக நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு 15 ஆக்குவோம், 15 அப்படியே 40 ஆக்குவோம், 40 அப்படியே 75 ஆக்குவோம். அதுக்கப்புறம் 120 வரைக்கும் நாங்கள் கண்டிஷனை கொண்டு வந்துடுவோம். 120க்கு மேலே போகிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதோட செயல் தான், எங்ககிட்ட எதுவும் இல்லை, அதுக்கிட்ட தான். இப்போ இது விடையிலேயே வந்து இந்த புறா வந்து இத்தனை கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நல்லா ட்ரைன் அப் பண்ணலான்னு சொல்லிட்டு அதோட பேரண்ட்டோட பிளட் லைன்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கணுமா, இல்லை வந்து புறாவோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து நம்ம அதை கெஸ் பண்ண முடியுமா? நீங்கள் வச்சுருக்க புறா பர்ஃபார்மன்ஸில் கண்டுபிடிச்சா மட்டும்தான் அது புறா. பிளட் லைன் சொல்லுவாங்க, அவங்கவுங்க ஒவ்வொரு பிளட் லைன் வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஒரே பிளட் லைன்லேயே வருதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியில் அவங்கவுங்களுக்கு வச்சுருப்பாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் அதில் பிளட் லைன் சொல்லலாம். இப்போ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஓமரில் வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து ஓமருங்க வந்து நல்ல ஒரு பிளட் லைன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வெளியூர்லேருந்து எடுத்து வர்றது நல்லா? நீங்கள் எந்த ஊர் ஓமர் வந்து நல்லா இந்த லைன் நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்க? ஓமர் புறா மட்டும்தான் நம்ம கிளைமேட்டுக்கு தாங்கி பறக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். நீங்கள் வெளியிருந்து எடுத்துகிட்டு வர புறா எல்லாமே பண்ணுன்னு சொல்ல முடியாது. அதோட ஓமர் புறாவில் பாடி கண்டிஷன் ரொம்ப முக்கியம். இந்த பாடி கண்டிஷனுக்காண்டி வெளியிருந்து கொண்டாந்து போட்டு அதில் உடச்சி எடுத்துடுறாங்க. உடச்சி எடுக்கிறதுனால அது ரெண்டும் இது வரும். ஒரு விஷயத்தில் வந்து பறந்து வந்துடும், ஒரு விஷயத்தில் ஸ்லோ பண்ணும், இறை எடுக்கிறதுல மிஸ்டேக் வரும், ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே வியாதிகள் வரும். அதில் 3 ஜென்ரேஷன் கழித்து எடுத்துட்டோம்னா நம்ம ஓரளவுக்கு புறா சேஃபாக ஓட்டலாம். இப்போ ஒரு வருஷத்துக்கு நம்ம எத்தனை தடவை ஒரு புறா ரேஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம்? ஒரு வருஷத்துக்கு வந்து புறா வந்து நம்மளுக்கு 6 மாதம் வரைக்கும் ரெடி பண்ணலாம். 6 மாதம் வரைக்கும் நம்ம ரேஸுக்கு வந்து கன்ஃபார்மாக ரெடி பண்ணி ஆகும். ரெடி பண்ணோன்னா எத்தனை தடவை நம்ம ரேஸுக்கு விடலாம் அது வருஷத்துக்கு? நம்ம புறா வந்து 5 தடவை கண்டிப்பாக அந்த ஒரு புறா ரெடி ஆயிடுச்சுன்னா கண்டினியூவாக 5 தடவை போடலாம். இப்போ அதே போல் ப்ரீடிங் டைம் பார்த்தீங்கன்னா ஓமருக்கு வந்து நம்ம வருஷத்துக்கு எத்தனை தடவை ப்ரீட் பண்ணலாம்? ஓமர் புறா பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 தடவை தான் ப்ரீட் பண்ண முடியும். 2 தடவை ப்ரீட் பண்ணால் மட்டும்தான் ஹெல்த்தியாக அதோட பாடி கண்டிஷன் நல்ல நம்மளுக்கு தேவையான க்ரோத்தோட கிடைக்கும். அதுக்கு மேலே ப்ரீட் பண்ணால் அதோட சிக்ஸ் என்ன ஹெல்த்தியாக வரும்னு சொல்கிறீங்களா? ஆமாம் ஆமாம். இப்போ அதே போல் இப்போ ஒரு பிளட்லைன் நல்ல ஒரு பிளட் லைன்லேருந்து பேரண்ட்லேருந்து நம்ம சிக்ஸ் எடுக்கும் போது அதுக்கும் அந்த பர்ஃபார்மன்ஸ் கேரக்டர் இருக்குமா நல்லாவே? கண்டிப்பாக அதோட ஜென்ரேஷனில் இருக்குது, அதோட பிளட் லைன் நல்லா இருக்குது, நம்மளோட இது பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, நம்ம போட்ட பேடில் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா கண்டிப்பாக வரும். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஓமர் புறாவில் பார்த்தீங்கன்னா சப்ஜா, பால் சப்ஜா அந்த மாதிரி கலர் தான் சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டு வகை ஓமர் நம்ம எதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? மெயினாக தமிழ்நாட்டு ஓமர்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் வந்து சிக்ஸில் தான் பண்ண முடியும். பெரிய புறாவில் டக்குன்னு பண்ண முடியாது. ஏன்னா 6ல் வரும்போது அதோட கால் கருப்பாக இருக்கும், நாக்கு கருப்பு இருக்கும், கண் வந்து நம்ம பார்க்குறீங்கன்னா ப்ளூ வந்து நல்லா கொடுக்கும். அது கொடுக்கும்போது நம்ம அதை பார்த்து 6ல் தான் எடுக்கணும். இப்போ நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து பிகினர்ஸ் வந்து ஓமர் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ அவங்க வந்து எப்படி ஒரு நல்ல ஓமரை பார்த்து சூஸ் பண்ணலாம்? என்ன மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க ஒரு இனிஷியலாக ஒரு ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஓமர் எப்படி செட் பண்ணலான்றத தெளிவாக கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு ஓமர்னு செட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது வந்து நல்ல யாருக்கிட்டையாவது நல்லா வின் பண்ணது, இப்போ எங்ககிட்டே இருக்குதுன்னு வைங்களேன், எங்ககிட்ட வின் பண்ண பேர்டில் கேட்குறாங்க அப்படின்னா நாங்கள் அதை கரெக்டாக ப்ரீட் பண்ணி அதுக்குண்டான பேர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஒரு பேரில் ஒரு விடை மட்டும்தான் நல்லா பறக்கும், ஒரு விடை பறக்காது. அந்த ஒரு விடை எது பறக்காத விடையோ அதை தான் ப்ரீடிங்க்கு வச்சுக்குவோம், பறக்கிறத ரேஸுக்கு தனியாக போய். அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது இது வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் இது பண்ணாதுன்னு சொல்லிட்டு? இப்போ நம்ம எல்லாமே இப்போ 510 நம்மளுக்கு அடிச்சிருக்கு, 750 பண்ணியிருக்கு, இப்போ நம்ம 1000 போட்டது வருது. அதெல்லாம் நாங்கள் வந்து மேட்ச் பண்ணி ப்ரீட் பண்ணி எடுக்கிறதுனால கம்பல்சரி எல்லாமே பியூட்டிஃபுல்லாக வரும். சரி. இப்போ அதே போல் வந்து கர்ணையில் வந்து இப்போ நிறைய டைப்ஸ் இருக்குன்றாங்க. ஆமாம். அதில் வந்து நம்ம ஊருக்கு நல்லா இருக்குமா, இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து நிறைய ராம்பூரி கர்ணை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்போ வர ஆரம்பிக்குது. எல்லாருக்குமே மக்களுக்கும் பார்த்திங்கன்னா அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போய் எடுக்கிறாங்க. கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கலர் பார்க்கணுமா, இல்லை மெயினாக பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எடுக்கிறது நல்லதா? பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எடுக்கிறது தான் நல்லது. கலர் பார்த்து எடுத்திங்கன்னா புறா வந்து ஃப்ளை பண்ணுமே தவிர நீங்கள் கர்ணப்புறான்னு சொல்கிறதுக்கான எந்த சிம்டமும் காட்டாது. இப்போ சாதா புறா வந்து நம்ம டைமிங் சொல்கிறோம், சாதா புறாவும் நம்ம அதோட ஐ ஷைனை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணுமா? அப்படி சொல்ல முடியாது. சாதா புறாவில் வந்து கெப்பாசிட்டி தான், அதோட பாடி வந்து லைட் வெயிட்டாக இருக்கணும்,
லைட் வெயிட்டாக இருக்கணும், விங்ஸ் நல்லா பெருசாக இருக்கணும். அதுக்கும் அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் நாங்கள் எடுக்கணும். சரிண்ணா. சரி, உங்கள் ஃபார்ம் அப்படியே நம்ம இப்போ சுற்றி பார்க்கலாமாண்ணா? தாராளமாக பார்க்கலாம். இந்த யுவராஜ் வரும் அப்படி கூட.